Ticket to finale task 6. கையை எடுத்து விடுறது என்னுடைய குரூப்பா பண்றீங்கன்னா பண்ணுங்க. பிக் பாஸோட கிரிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல வந்து கில்லர் காயினோட டாஸ்க் தான் இது நடந்திருக்கு. இதில் வந்து பஸரோட எண்டில் வந்து யாரோட உடம்புல வந்து அந்த காயின் இருக்கோ அவங்க தான் டைம் மட்டும் எலிமினேட் ஆக போகிறாங்க. இதில் வந்து நம்ம விக்ரம் வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குரூப்பாக எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு பர்டிகுலர் பீப்புள் யார் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸில் இருக்காங்களோ அவங்களாம் டார்கெட் பண்ணி ஃபஸ்ட்டு வெளியேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பாக சேர்ந்து விளாட்றாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா முதல்ல சபரி, அடுத்து கம்பருதுன்னு, அடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஒரு ஆளை வெளியேற்றுறாங்க. இதுக்கிடையில் வந்து பாரு வந்து போய் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு பெரிய கலவரமே நடக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்க எல்லாருமே குரூப்பாக சேர்ந்து விளாண்டுக்கிட்டு ஒரு பர்டிகுலர் பீப்புளை வந்து அமுக்கி அவங்கள மட்டும் வெளியேற்றிக்கிட்டே இருக்காங்க. இங்கே நம்ம திவ்யா, பாரு, சபரி எல்லாருமே நாங்கள் வந்து இண்டிவிஜுவல் விளாட போகிறோம், இந்த மாதிரி குரூப் கேம்லாம் விளாட்ல அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒதுங்கி நின்றுட்டாங்க. இங்கே வந்து நம்ம பாரு வந்து கோவப்பட்டது வந்து ரொம்பவே சரிதான். ஏன்னா முன்னாடி இருந்த பிக் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காயின் டாஸ்க் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எல்லோரும் ஓடி ஆடி வந்து விளாடுவாங்க. ஆனால் இங்கே அந்த குரூப்பிசமாக விளாடும் போது அந்த டாஸ்க்கே வந்து ஒரு வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இங்கே விக்ரம் வந்து அவரோட சுயநலத்துக்காண்டி இருக்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அவரோட சுயநலத்துக்காக விளாண்டுருக்காரு அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெளிவாகவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்றைக்குமே நான் ஓகேமாக விளாடுவேன், பிக் பாஸ் ரூல்ஸ் மதிப்புன்னு சொன்ன இன்றைக்கி விக்ரமே இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது நமக்கே வந்து ஒரு இரிட்டேட்டாக தான் இருக்குது. நேற்று நடந்த இந்த கேம்ஸோட பற்றின உங்களோட தாட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே.